நாங்கள் அன்னைக்கு தான் ஊருக்கே வந்திருந்தோம். வந்த வாரத்திலே அம்மாச்சி எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, இந்த பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா கதை பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். உங்கள் ஊரை பற்றிலாம் ஹரிகிட்ட கேட்டிருந்தோம். அவரும் சொன்னாப்புல. ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது அவங்க ஊர். அன்னைக்கு அடுத்த நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் வந்துருந்தது. அவங்களோட அக்காங்கெல்லாம் அடுத்த நாளெல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் நான் அப்போ தான் காலடி எடுத்து வச்சோம். அம்மாச்சி ஹரி பால் பாக்கெட் வாங்கினோடா, சரி இதே ஒரு வீடியோவாக போட்டுருவோம். நானும் நம்ம ஊர்லலாம் சென்னையிலலாம் அங்கங்கே தண்ணி வராது, நம்ம தான் போய் தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இங்கே தண்ணி கேன் ஊருக்கே தேடி வருது. இப்போ இந்த பார்த்துக்கிறீங்களா, இந்த கோயில் கும்பாபிஷேகம் வராமல் போயிருந்தோம். அப்போ இவர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்திருப்போம். சரி, அவ்வளோதான் கைஸ், பாய். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஊரில். எங்கள் அக்காங்க அவங்களோட அக்காங்களாம் நல்லா ராஜா ராணியெல்லாம் விளையாண்டோம். ராஜா ராணி, சீட்டு குலுக்கி எல்லாமே விளையாண்டோம். அந்த ஊரோட நிறைய கேம்லாம் விளையாண்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அடுத்த நாள் திருவிழா, ரொம்ப ஜாலியாக, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஊர். இங்கே பார்த்தீங்களா, தண்ணி கேனே வீட்டு தேடி வருது. இப்போ வாங்க நான் வீடை காட்டுறோம். வீடு குட்டியாக இருந்தாலும் அவங்களோட மனசு ரொம்ப பெருசு. ரொம்ப இதுவாக எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் ஆச்சு. அந்த இருக்குல்ல, அதுதான் அவங்களோட வீடு. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.